அவங்களும் வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? மயிலு, நீ கற்பனையா கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? அதே மாதிரிதான் சார். ஆபத்து வந்துருமோன்னு பயந்து எப்பவும் யாரோ ஒருத்தரை நம்பி இருக்க முடியாத. நம்ம பாதுகாப்ப நம்ம தான் பாத்துக்கணும். நீங்க என் படிப்புக்கு பண உதவி செய்றீங்க, தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது சார். எதிர்பார்க்கவும் மாட்டேன். நீங்களும் சரி மயிலு, என்ன பத்தி யோசிக்காம உங்க பிசினஸ் போய் பாருங்க. உன்னை பாத்துக்கிறதும் என் பொறுப்பு தான் மயிலு. ஆன்ட்டி கிட்ட நான் வாக்கம் கொடுத்திருக்கேன். உங்க அப்பாவும் ஒரு வாக்கு கொடுத்திருக்காருன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நான் வரேன். என்னடா அப்படி பேசிட்டு போறா? இல்லடா, மயிலு உருவமா என் கூட இருந்தாலும் மனசளவுல என்னை விட்டு விலகி விலகி போகணும்னு நினைக்கிறடா. அதோட அடையாளம் தான் இதெல்லாம். அவளுக்கு இங்க தங்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஆன்ட்டி சொன்னதுனால வேற வழியே இல்லாம தான் இங்க தங்கியிருக்கா. அது சரிடா, ஒரே வீட்டுல தங்குறவங்க உன் கூட கார்ல வர மாட்டாங்களாமா? அதுல என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நீ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்க ஏன் புரிஞ்சுக்கல? டேய், என்னோட அக்கறையும் காதலும் அவளுக்கு புரியாம இல்லடா. காரணத்தோட தான் அவன் என்ன அவாய்ட் பண்றா. என் கூட கார்ல அவ வந்துட்டா எனக்கு பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். நான் இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் இன்னும் அவளை நெருங்கி வருவேன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இதான் இல்லைன்னு சொல்லி அவ இப்பவே விலகி நின்னுட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். உங்க இடத்துல நான் கெஸ்டா தங்கி இருக்கேன், அதுக்கு மேல எதுவுமே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி அவ சொல்லாம சொல்லிட்டு போறாடா. இதுக்கு இன்னொரு ஆங்கிலும் இருக்கு மச்சான். எதுக்குடா? மயில் ஒன்ன நினைச்சு பயப்படுறாளோ இல்லையோ, தன்னை நினைச்சு ரொம்ப பயப்படுறான்னு எனக்கு தோணுது. என்னடா சொல்ற? மயில் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்த்திருந்தா இவ்வளவு தூரம் பேசணும்னு அவசியமே இல்ல. நீ சொன்னோடனே கார்ல ஏறி உட்காந்துருக்கலாமே. ஆனா ஃப்ரெண்டுங்கிறதையும் தாண்டி அவளுக்கு உண்மையில ஃபீலிங் இருக்குடா. உன்கிட்ட நெருங்கி வந்தா எங்க அது வெளியே வந்துருமோன்னு அவ பயப்படுறாடா. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா விலகி ஓடுறா அவ. எனக்கு என்னமோ அவ காதலை மறைக்கத்தான் அந்த நாடகம்லாம் நடத்துறான்னு தோணுது. அவ கிழிச்சிருக்கிற பவுண்டரியிலன்னு உனக்கு இல்லடா, அவளுக்கு. நீ சொல்றது சரியோ தப்போ, என்னை விட்டு அவ விலகி தள்ளி போறாங்கிறது தான் உண்மை. அதான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பைடா. என்னடா? Excuse me, sir. Yeah, come in. Hey, hi. Welcome, sir. Yeah, welcome, thank you, sir. thank you so much. உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நீங்க இந்த ஏரியாவோட பொறுப்பை ஏத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Yeah, thank you so much. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா சார்? நோ, வேண்டாம். லேட்டா அப்புறம் வச்சுக்கலாம். இந்த கம்பெனில உங்க ரெண்டு பேருக்குமே 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எஸ் சார். நம்ம ஃபீல்ட பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஷூர் சார். யா, உட்காருங்க. நம்ம கிட்டே காஃபி எஸ்டேட் இருக்கு. செடியை நாம தான் வளர்க்குறோம். காஃபில இருக்கிற சீட்ஸை பறிக்கிறதுக்கு நாம இன்னொருத்தருக்கு குத்தகைக்கு விட்டுருக்கோம். ஸோ இதுல அவங்களோட ரோல் என்ன? அவங்க தான் சீட்ஸை பறிச்சு சுத்தம் செஞ்சு எல்லா ப்ராசஸையும் முடிச்சு காஃபி கொட்டையா விக்கிறாங்க சார். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை பாயிண்ட். அத ஒருத்தர் வாங்கி அரைச்சு காஃபி தூளை விக்கிறாரு. யாரோ ஒருத்தர் காஃபி ஷாப் ஆரம்பிச்சு அந்த காஃபி தூளை வாங்கி ஒரு காஃபி 100 ரூபாய்க்கும் 120 ரூபாய்க்கும் விக்கிறாங்க. இத பெட்டர் நாமளே செஞ்சா நமக்கு ப்ராஃபிட் வரும்ல. மக்களுக்கும் குறைஞ்ச விலையில காஃபி கொடுக்கலாமே. செய்யலாம் சார். ஆனா என்ன ஆனா?
என்ன சார் இழுக்கிறீங்க சொல்லுங்க. அந்த வேலையை நாமளே செய்ய முடியாதா? அதுக்கான மேன் பவர் நம்மகிட்ட இல்லையா, இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? முடியும் சார். அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். நமக்கு லாபம் கிடைக்குதுன்னா நாம எதுக்கு தைரியமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? நாம இதை செய்யறதால எப்படி லாபம் கிடைக்கும்னு எனக்கு புரியல சார். பைபாஸ் முழுக்க நாம காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முதல்ல நாம பிளான் பண்றோம். சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் முழுக்க எக்ஸ்பெரிமெண்டலா 4 காஃபி ஷாப் ஆரம்பிக்கலாம். இதுதான் என்னோட பிளான். நம்ம எஸ்டேட்ல விளையிற காஃபியை வச்சு நம்ம காஃபியை பிராண்ட் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரூட்ல மட்டும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் டிராவல் பண்றாங்க. அதுல வெறும் ஒரு 10% மக்கள் வந்தா கூட போதும், நம்ம ப்ராஃபிட் பார்த்துடலாம். என்ன சொல்றீங்க? நிஜமாவே இது சூப்பர் ஐடியா சார். நீங்க சொல்ற அந்த ரூட் எப்பவுமே பரபரப்பான ரூட் சார். நிச்சயமா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒரு 20 அவுட்லெட் ஆவது நம்ம ஆரம்பிக்கலாம் சார். இல்ல சார், நாம எடுத்த உடனே பெருசா இறங்க வேண்டாம். முதல்ல 4 ஸ்பாட்ல ஆரம்பிப்போம். அதுல கத்துக்கிறத வச்சு நாம ஃபர்தரா ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பிளான்ட்டும் அவுட்லெட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணி எனக்கு டீட்டெயிலா ஒரு ரிப்போர்ட் வேணும் சார். சார் எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க சார். பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஷூர், டேக் யுவர் ஓன் டைம். ஒன்றும் அவசரமே இல்லை. இது வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான முயற்சி தான். நாம இதை பத்தி அப்பா கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாம கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். ஓகே? ஓகே சார். ஓகே, குட். என்னாச்சு சார்? இந்த பிளான்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க சார். விமர்சனம் வந்தாதான் ஒரு ஐடியாவை பெட்டர் பண்ணி ஷேப் பண்ண முடியும். உங்க ஐடியால எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரியா? எதுக்கு? நான் உங்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். மார்க்கெட்டை இவ்வளவு டீடைலா அனலைஸ் பண்ணி இப்படி ஒரு பிளானோட வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நீங்க கிரேட் சார். சிம்பிளி கிரேட் சார். தேங்க்யூ சார். உங்க பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம டீமை வச்சு நான் முடிச்சிடறேன் சார். கூல். டைம் ஆச்சு. லஞ்ச் எதுவும் அரேஞ்ச் பண்ணட்டுமா சார்? இல்ல, லேட்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. பாய். பாய் சார். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. மயில் என்ன சாப்பிட்டிருப்பா? அவ எதுவுமே எடுத்துட்டு போன மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அங்கேயே கேண்டீன் மாதிரி ஏதாவது இருக்குமோ? அவகிட்ட பணம் இருக்குமான்னு கூட தெரியலையே. சரி, ஓகே, நாம ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்க என் படிப்புக்கு பண உதவி செய்றீங்க, தங்க இடம் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது சார். எதிர்பார்க்கவும் மாட்டேன். நீங்களும் வேண்டாம். நாம காலையில டிராப் பண்றோம்னு சொன்னதுக்கே அவ அவ்வளோ பேச்சு பேசினா. ஆஹா, நாம இப்போ சாப்பிட்டியான்னு கேட்டாலும் ஏடா கூடமா தான் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவா. வேண்டாம். என்னோட அக்கறைய அவ தொந்தரவு பண்றதா நினைச்சு டென்ஷனா தான் பேசுவா. வேண்டாம். நாம ஏன் ஒவ்வொரு தடவையும் அவகிட்ட வாயை கொடுத்து அசிங்கப்படணும்? வேண்டாம். அவளுக்கு பசிச்சா அவ சாப்பிட போறா. நமக்கு என்ன? அதை பத்தி விசாரிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? இல்லப்பா. சரி வாங்க ஷேர் பண்ணிக்கலாம். பரவாயில்லப்பா, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. சரிங்க. தேங்க்ஸ்.
வழக்கமா ஜீவா சார் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பாரு. இன்னைக்கு ஏன் ஃபோனே பண்ணல? காலையில நான் அவர் கூட கார்ல வரல, கொஞ்சம் அதிகமாவும் பேசிட்டேன். அதனால கோச்சுக்கிட்டு இருப்பாரோ? அவர் பேசலன்னா என்ன, நாமளே கூப்பிட்டு சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கலாமா? சார் நமக்காக எவ்வளவோ செய்யறாரு, தங்க இடமும் கொடுத்திருக்காரு. நாமளே போன் பண்ணி விசாரிச்சா என்ன, குறைஞ்சா போயிடுவோம். காலையில அப்படி பேசிட்டு இப்ப போன் பண்ணா சார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? இந்த பொண்ணுக்கு நிலையான புத்தி இல்லைன்னு நினைப்பாரா, இல்ல கோவத்துல எடுக்காம விட்டுருவாரா? சாரதா, சொல்லுடி. ஏய், முதல் நாள் கிளாஸ் எப்படி போச்சு? ஒன்னும் கஷ்டம்லாம் இல்லையே? இல்லடி, இன்னைக்கு வெறும் இன்ட்ரோ தான். மறுபடி கிளாஸ் இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. இன்னும் 2-3 நாள் ஆகும்னு தோணுது. ஓ, என்னடி குரலே ரொம்ப டல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? கூட படிக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எல்லாரும் நம்மள மாதிரி பாவப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். நல்லபடியா தான் பழகுறாங்க. அது சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? உனக்கு ஏதோ சூனியம் வச்ச மாதிரி ஏன் சோகமா பேசுற? அதெல்லாம் இல்லடி, நான் எப்பவும் போலதான் பேசுறேன். ஏண்டி, உன் குரலை வச்சு உன் மனசையே கண்டுபிடிக்கிறவனா? ஏன்ட்ட கதை விடாத. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஜீவா சாருக்கும் உனக்கும் ஏதாவது? நான் தாண்டி அவரை நோகடிச்சிட்டேன். என்னடி சொல்ற? சார் காலையில அவரோட கார்லயே என்ன அகாடமில விடுறேன்னு சொன்னாரு. சந்தோஷமா நீ ஏறி வர வேண்டியதானடி? எனக்கு வேணான்னு தோணுச்சுடி. அவருக்கு மதுவோட நிச்சயம் முடிஞ்சிருச்சு. இந்த சமயத்துல நான் அவரோட ஒன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நான் சகஜமா வரத பாத்துட்டு சார் என்கிட்ட நெருங்கி வரணும்னு பாப்பாரு. நான் விலகி விலகி போவேன். இது 2 பேத்துக்குள்ள சங்கடம் தாண்டி வரும். அதனால நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டியாக்கும்? ஆமாண்டி. அதோட நிக்காம நம்ம எல்லையோட நின்று போங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராவும் பேசிட்டேன். எனக்கு தான் தெரியுமே, சமயத்துல சனிய உன் நாக்குல தான் டேர போட்டு தங்கிருமே. சரி, சார் என்ன சொன்னாரு? நீ பேசுனது கோச்சிக்கிட்டாரா? அப்படிதான் தெரியுது தேனு. எப்பவும் மதியானம் போன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேப்பாரு. இன்னைக்கு இப்ப வரைக்கும் போன் பண்ணவே இல்லடி. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய், நீ வேணான்னு விலகினாலும் உன் மனசு அவரை தேடுது பத்தியா? இதுக்கு பேர் தாண்டி காதல்ங்கிறது. உனக்குள்ள இருக்கிற காதல் உங்களை வாழ்க்கையில ஒண்ணு சேர்க்க தான் போகுது. ஏய், காதல் கீதல்னு கிறுக்குத்தனமா உளராத. நான் ஒன்னும் வளரல, நெசத்தை தான் சொல்றேன். ஒன்னாலதான் ஏத்துக்கவே முடியல. நீ எந்த அளவுக்கு விலகி போறியோ அந்த அளவுக்கு விதி உங்களை ஒன்னா கொண்டு வந்து சேர்க்குது பத்தியா? இப்ப கூட நீ ஹாஸ்டல்லயும் சார் கெஸ்ட் ஹவுஸ்லயும் தங்குற மாதிரி தானே இருந்தது. ஆனா விதி உன்னை எப்படி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு யோசிச்சியா? தேனு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வைய, நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய், சரி கோச்சுக்காத. அவர் போன் பண்ணலனா என்ன, நீயே போன் பண்ணி பேச வேண்டியதானே? காலையில நான் அப்படி பேசிட்டு இப்ப நான் போன் பண்ணா தப்பாயிடாதா? சாரும் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே. அவர் உன்னை எதுவுமே தப்பா நினைக்க மாட்டாரு. நீ சகஜமா பேசு. நான் திரும்பவும் சொல்றேன், நீ எதையோ நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டு விலகணும்னு நினைச்சனா மனசு அவரை தேடிதான் போகும். அத உன்னால தடுக்கவே முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உதவி செய்ய வந்தவரை காயப்படுத்திட்டோமேனு தான் நான் வருத்தப்படுறேன். அதுக்கு மேல எதுவும் இல்ல. இப்படி சொல்லி சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்க. ஆனா நான் விடுறதா இல்ல. இப்ப கூட சாமி கிட்ட உனக்காக தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். நீ போற வழி எங்க போய் முடியும்னு சாமி எனக்கு புரிய வச்சிருச்சு. எனக்கு அதுல சந்தோஷம்பா. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். அத புரிஞ்சுக்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. உன் போனை எடுத்ததே தப்பா போயிடுச்சு. வைடி போன.
கிளாஸ் முடிச்சு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வரா போல இருக்கு. நாம கூப்பிட்டா வருவாளா? வரையான கூப்பிடாம அப்படியே போறாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நிறுத்திட்டாரு. அவளை பார்த்துட்டு தான் நிக்கிறேன்னு தெரியுதுல்ல. அவளே வந்து கார்ல உட்கார்ந்ததான் என்னமா? ஏன் யோசிக்கிறாரா? என்னை கூப்பிடாம என்ன யோசிக்கிறாரு? நானா வரணும்னு எதிர்பார்க்கிறாரோ? அவளா வந்து எப்படி உட்காருவா? காலையிலேயே வரமாட்டேன்னு சொன்னவ அதுக்குள்ளேயே மனசு மாறி இருக்க போறா? அவளா வருவான்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான். நாமளே கூப்பிட்டு பார்க்கலாமா? அந்த மனுஷன் எப்படி அவரை கூப்பிடுவாரு? காலையில தான் அந்த பேச்சு பேசியாச்சு. பேசாம நம்மளே போய் ஏறிக்கலாமா? அப்ப வீம்பா வேணான்னு சொல்லிட்டா இப்ப நானே போய் எப்படி ஏறுறது? அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு? வரணும்னு நினைச்சா அவ இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பா. இவ்வளவு நேரம் அங்கேயே நிக்கிறான்னா அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் கூப்பிட்டாலும் அவ அதைத்தான் சொல்ல போறான். திரும்ப அவகிட்ட அசிங்கப்படணுமா? அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளே போய் ஏறிக்கலாம். இந்த பக்கம் ஆட்டோ எதுவும் வர மாதிரி தெரியல. நம்மளே போய் ஏறினா சாரியும் சமாதானப்படுத்தின மாதிரி இருக்கும். அவ வரமாட்டான்னு தெரிஞ்சு எதுக்கு சும்மா வெயிட் பண்ணணும்? ச்சே, கிளம்பிடலாம். என்ன கிளம்பிட்டாரா? தேனு, என் நண்பன் ஜீவா இருக்கானே, அவன் பழைய படம் முரளி மாதிரி காதல சொல்றதுக்கு மென்னு முழுங்கிட்டு இருப்பான். ஆனா நான் அப்படி இல்ல. 2K kids. I love you. டேய் மச்சான், எவ்வளவு நாள் தான்டா செவரை பார்த்தே லவ் சொல்லிட்டு இருப்ப? இங்க வா. தேன் ஒண்ணும் த்ரிஷா கிடையாது. அது கரகாட்டக்கார கனகா. அவகிட்ட இப்படிலாம் லவ் சொல்லக்கூடாது. நம்ம ராமராஜர் மாதிரி லிப்ஸ்டிக்க போட்டு போய் சொல்லு, பட்டுன்னு விழுந்துற போறா. ஒர்க் அவுட் ஆகுமா மச்சான்? நான் வேணா கரெக்ட் பண்ணுவா? டேய், உனக்காக பேசுறேன்டா. ஓகே. டே ரவி, மயில் அகாடமி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. நீ கார் எடுத்துட்டு போய் கூட்டு வா. ஏன் மச்சான், வரும்போது நீயே கூட்டி வந்திருக்கலாமே. நானும் அதே தாண்டா நினைச்சேன். நான் காலையில கூப்பிட்டதுக்கே அவ வரமாட்டேன்னு சொல்லி மூக்க உடைச்சிட்டா. இப்ப மட்டும் என்ன நான் கூப்பிட்டா வரவா போறா? அதான் நான் அப்படியே வந்துட்டேன். வரலன்னா கூட பரவாயில்ல மச்சான். ரோட்ல வச்சு ஏதாவது சொல்லிட்டான்னு வை, எனக்கும் அசிங்கம், அவளுக்கும் சங்கடம். அதான் நான் அப்படியே நேரா வந்துட்டேன். நானும் அவளா வந்து கார்ல ஏறுவான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன் மச்சான். நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சும் அவ வரவே இல்லடா. அதான்டா அப்படியே கிளம்பி வந்துட்டேன். சரிடா, அகாடமி பக்கத்துல தானே இருக்கு. பஸ்லயோ ஆட்டோலயோ மயில் வந்துட போறாங்க. எங்களையாண்டா போய் பிக்கப் பண்ண சொல்ற? டேய், அவன் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. மாசிலாமணியோட ஆளுங்க எல்லாருமே அவளை டார்கெட் பண்ணி தான் சுத்திட்டு இருக்காங்க. அவ மட்டும் அவங்க கண்ணில் மாட்டினா பெரிய சிக்கலாயிடும். நாம யாராவது அவளை பிக்கப் பண்ணிக்கிறதாண்டா சேஃப். மயில் உன்னை வேணும்னே அவாய்ட் பண்றான்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவளுக்காக நீ துடிக்கிற பத்தியா? அதுக்கு பேரு தான் மச்சான் காதல்ங்கிறது. இவனோட காதல நாம புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்றது? புரிய வேண்டியவங்களுக்கு புரியலையே. டேய், போதுண்டா எனக்காக ஃபீல் பண்ணதெல்லாம். மயில் அங்க கால் வலிக்க நின்னுட்டு இருப்பா. சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வாங்கடா. டேய், நம்ம இவனுக்காக ஃபீல் பண்ணா இவன் அவளுக்காக ஃபீல் பண்றான்டா. தலைவர் ஆல்வேஸ் லவ் மூடு தான் மச்சான். டேய் போங்கடா. டென்ஷன் ஆகாத மச்சான், அந்தா கிளம்பிட்டோம். போங்க.